ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் மிஞ்சின சாதத்தை வீசாம அதுக்கு தண்ணி ஊற்றி மூடி வைக்க போகிறேன். மார்னிங் தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தை சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். சம்டைம் நான் தண்ணி கூட சாப்பிடுவேன், சம்டைம் நான் தண்ணி பால் கூட சாப்பிட்டேன். அதாவது பாலையும் ரெண்டாவது பாலையும் கறிக்கு எடுத்துட்டு அப்புறமா மிச்ச தண்ணி பாலை சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்டேன். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த சாதத்து கூட சின்ன வெங்காயம் தோலை உரிச்சு அதையும் முழுசாக போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். சின்ன வெங்காயமும் பழைய சாதமும் ரொம்ப சத்தான உணவுங்க. இந்த மாதிரி தண்ணி போட்டு மூடி வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு பாருங்க. மார்னிங் எந்திரிச்சாச்சு. இப்போ சாதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி தேங்காய் பால் ஊற்றி எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த சாதத்து கூட பச்சை மிளகாயும் ஊறுகாயும் பொரிச்ச நெத்திலியும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நெத்திலி கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சாதத்து கூட சாப்பிடும்போது மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த நெத்திலிக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு கழுவி வடித்து விட்டுடுறேன். அப்புறமா இதோட தலையை கிள்ளி சுத்தம் பண்ணி பொரிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ எண்ணெயை சூடு பண்ண வச்சுக்கிறேன். அது சூடானதும் நெத்திலியை போட்டு பொரித்து எடுத்துடலாம். நெத்திலி முறிகிரிச்சு இப்போ இறக்கிக்கலாம். பாருங்கள், தொட்டுக்க ஊறுகாய் எடுத்துக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகாய்,
பொரிச்ச நெத்திலி. நான் கொஞ்சமாக சாதத்துக்கு உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி பால் போட்டதுனால உப்பு பத்தாமல் போயிடும். அதனால் இப்போ சாப்பிட வேண்டியது தான். காலையிலே ஆரோக்கியமான சாப்பாடு பாருங்க. எவ்வளோ டேஸ்டாக இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பசி வந்திருக்கும் இதை பார்த்து. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.